எந்த தெய்வத்திற்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணாலும் சரி, கோவில்ல சரி, எங்கே அபிஷேகம் பண்ணாலுமே அரிசி மாப்பொடி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அரிசி பொடி தெரியும். அந்த அரிசி பொடியில் நீங்கள் எப்பயுமே கண்டிப்பாக எது கொடுக்கலனாலும் அரிசி பொடி கொடுத்து கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும். ஏன்னா இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளை குறைப்பதற்கும் வரக்கூடிய கடன்கள்லேருந்து நிவர்த்தி பண்ணுவதற்கும், தாங்கவே முடியாத கடன் பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா பிரார்த்தனை பண்ணிவிட்டு பிரதோஷ காலத்தில் சிவனுக்கு அரிசி பொடியில் நீங்கள் அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னா அந்த கடன் தொல்லைகள் குறையும். ஒரு 3 வாரமாக தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். அதுக்கு ஒரு வழி கிடைச்சிரும். அதே மாதிரி இரவில் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஸ்ரீ ராகவேந்திரரையும் இல்லையா மகா பெரியவரை ஏதாவது ஒன்று நினச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா இந்த கெட்ட கடவுள்ங்கிறது வராது. ராகவேந்திரோடைய மூல மந்திரத்தை சொல்லிட்டு படுங்க. ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திராய நம. வீட்டில் குடும்பத்தில் யாருக்காவது பார்த்தீங்கன்னா இந்த அறுவை இருந்துச்சு அப்படின்னா வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரமாக சொல்லப்படுது.